ஹே கைஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டியூக் 250 வந்து மைலேஜ் செக் தான் பார்க்க போனோம். ஏன்னா ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க மைலேஜ் செக் பண்ணி போடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து மைலேஜ் செக் பண்ணி போட போகிறோம். பார்ப்போம். இதே மாதிரி டியூக் 390க்கும் பண்ணலாம். எப்படின்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ண போகிறது லாஸ்ட்டாக சொல்கிறேன். எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா பெட்ரோல் வந்து லோ ஃபியூல் ஆக்கிட்டு அது ஃபுல்லாக்கிட்டு அப்படி தான் பண்ணுவாங்க. நம்ம அப்படிலாம் நம்ம புதுசாக ட்ரை பண்ண போகிறோம். அது தப்பாகவும் இருக்கலாம், தெரில. நம்ம ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரியும் எவ்வளோ மைலேஜ் கிடைக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு எப்படி சும்மா பெட்ரோல் போட்டு உங்களுக்கு காட்டி தரேன், ஓகேவா? இதுதான் டியூக் 50. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. பார்த்தீங்கன்னா 2722 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. பைக் எடுத்து ஒரு 1 இயர் கிட்ட ஆக போகுது. ஏன்னா 2 சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டான். பார்த்தீங்களா, இவ்வளோ தான் ஓடி இருக்குது. அது ஏன் இந்த பைக் இவ்வளோ தான் ஓடி இருக்குன்னு உங்களுக்கு வீடியோ வேணாம் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ பண்ணி போட்டுடலாம். டியூக் 50 எத்தனை பேருக்கு இந்த பைக் உங்களுக்கு பிடிக்கும் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாடல். சொல்கிறேன், இப்போலாம் மாடலோட இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். சரியா? ஓகே, இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்க்கை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு பெட்ரோல் போட்டுக்கலாம். எங்கே போய் போட போகிறோன்னா அழகிய மண்டபம், அங்கே ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அங்கே போய் தான் பெட்ரோல் போட போகிறோம். என் கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தம்பி இருக்கான், அவங்க கூட தான் போகிறேன். நம்ம மைலேஜ் டெஸ்ட் இன்னும் பண்ணலாம். 2 பாயிண்ட்டு அதுக்கு போகும்போது 2 பாயிண்ட்டாக ஐயோ, அதுவும் 2722 நான் வச்சுக்கோ. இதை நம்ம அங்கே போய் தான் பார்க்குறோம். அவனை வந்து ஹேண்ட்லிங் பக்காவாக இருக்குடா. சின்ன ஒடுங்குன மாதிரி இருக்குது. ஒரே இழுக்கலான்னு பார்த்தேன். ராஜீவ் பாய் நேற்று எல்லாம் ஸ்டண்டு காட்டினாரு. ஆமாம், நான் ஓகே பொண்ணாங்க எல்லாரும். ஆமாம், ஓகே. நம்ம வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அங்கே போகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2722 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்குது. இதை நம்ம வந்து லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பத்துது, பெட்ரோல் இல்லை, லோ ஃபியூலில் இருக்குது. ஓகே, நம்ம வந்து போயிட்டே இருக்கோம். என்ன கண்டென்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஐடியாவே இல்லை கைஸ். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் ஒரு கண்டென்ட்டாக போட்டுட்ருக்கேன். அது மாதிரி ஏதாவது கண்டென்ட் பண்ண சொல்லுங்கள். எத்தனை இது பார்த்துட்ருப்பீங்கன்னா கூட டவுட் தெரியலை. எப்படி ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு போயிருவீங்க. மைலேஜ் எவ்வளோ கிடைச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டி. கேடிஎம் பொறுத்த வரைக்கும் மைலேஜ் கொஞ்சம் ட்ராப்பாக தான் செய்யும். நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து இந்த பைக் வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக வீடியோ மேக் பண்ணி போட்டேன். சரியா? இப்போது ஓகே, நம்ம பெட்ரோல் போட்டு பார்ப்போம். இது சரி போல பவர் கூகுள் பே. இது எப்படி ஸ்டாண்டர்டில் இது மாற்றுறது? இது ட்ரிப்பு லாங் ட்ரெஸ்ஸா? சரி, 0. ஓகே, ஆ 2730 இதில் இருக்குது. நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம். ஓகே, கிடக்கு குலுங்குது. ஃபுல் டேங்க் அடிக்கிறோம். ஆனால் 250 250 இல்லை கூகுள் பே.
8-12. ஓகே அது கூடுனது நினைக்கிறேன். அது பெட்ரோல் தான், அதுவும் நல்ல மைலேஜ் கிடைக்குங்களா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டாச்சு. நம்ம இனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் அங்கே போகிறோம். 15 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு கேரளா பார்டர் தான், களியாக்கவிலைன்னு சொல்லுவாங்க. இங்கே கன்னியாகுமரிலேருந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அங்கே தான் போகிறோம். போயிட்டு திருப்பி ரிட்டன் வரோம், அவ்வளோதான். அப்போவுமே ஒரு 30 கிலோமீட்டர் ஆயிரும். அதுக்கு அடுத்து இங்கேருந்து இது வரை இப்போ பெட்ரோல் போட்டு வர 30 கிலோமீட்டர் ஆகும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் ஆகும். 10 ஒரு 7ன்னு வைங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் ஆயிரம் எனக்கு தெரிஞ்சு கணக்கு வைக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோ தூரம் தான் வண்டி ஓட்ட போகிறோம். அதுமாதிரி ஃபுல்லாக நம்ம பேசிகிட்டு இருக்காமல் லாஸ்ட்டாக பார்த்துடலாம். சரியா, போயிட்டு வரது மட்டும் பார்த்துட்டு அதுக்கடுத்து மைலேஜை பார்த்துடலாம். நீங்கள் எவ்வளோ கெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். டியூக் 250. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் கிட்ட 25 கிட்ட ஆகிடுச்சு. ஓகேவா, இனி வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு மைலேஜ் எவ்வளோ சொல்லிட்டு பார்த்துடலாம். அது நம்ம எல்லாருமே வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி டெஸ்ட் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக டெஸ்ட் பண்ணுறோம். உங்களுக்கு அக்குரேட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரியும் எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். எனக்கு தெரியும் எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். உங்களுக்கு டெமோக்கே சொல்கிறேன், எப்படி நான் உங்களுக்கு கேல்குலேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. புது ட்ரிக், நம்ம யாருமே பயன்படுத்தாத ட்ரிக். எனக்கு தெரிஞ்சு யாருமே இப்படி ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. சும்மா நம்ம ட்ரை பண்ணுறோம், ஒரு அப்ளிகேஷனை வச்சு தான் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம், எவ்வளோ பெட்ரோல்லாம் போட்டு வந்துடும். அது நீங்களே எல்லாமே ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு சொல்லித்தரேன், லாஸ்ட்டு வந்து காட்டிதான். இல்லை ப்ரோ நீங்கள் கரெக்டாக எனக்கு இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோக்காக எனக்கு ப்ரூஃப் வேணும் அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு தனியாக வீடியோ பண்ணுறேன், கேளுங்க. உங்களுக்கு ஆனால் பெட்ரோல் லோ ஃபீல் ஆகிட்டு எனக்கு இது பண்ண மனசு இல்லை கைஸ். அதான் பைக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அதனால தான். ஓகே, உங்களுக்கு நான் காட்டுறேன். நீ போயிட்டு பெட்ரோல் அடிச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், ஒரு ஃபால்ட் நடந்து போச்சு. நமக்கு பெட்ரோல் பம்பில் வச்சு பார்க்கும்போது பேட்ரி லோ ஆகிடுச்சு கைஸ். இப்போ நான் திருப்பி சார்ஜ் போட்டு அடுத்து ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் என்ன நினச்சிருந்தேன்னா, எவ்வளோ பெட்ரோல் தீருதா திருப்பி அடிச்சுட்டு எவ்வளோ பார்த்தா எவ்வளோ தெரியும், அதான் நான் நினச்சிருந்தேன். பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே மாறி போச்சு. ஓகேவா, 2077 1 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. மொத்தம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 30, அங்கே பெட்ரோல் அடைக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு 10 கிலோமீட்டர் இவ்வளோ ஓடி இருக்குது. மொத்தம் 50 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நான் ஒரு ஆப் சொல்லியிருந்தேன், அந்த ஆப் தான் இது. எப்படி மைலேஜ் செக் பண்ணுறது, சும்மா நீங்கள் கூகுளில் அடித்தாலே போதும். ஃபியூல் காஸ்ட் கால்குலேட்டர்னு போட்டாலே வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ போகிறீங்கன்னு சொல்லிட்டு அது நம்ம டைப் பண்ணணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மைலேஜ் வந்து எவ்வளோ ஒரு கெஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் பைக் நீங்கள் ஓட்டிகிட்ருப்பீங்க, உங்களுக்கு கெஸ் இருக்கும், அது கெஸ்ஸை கொடுத்தா போதும். கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா 26, எனக்கு தெரிஞ்ச பைக் டியூக் 250 27 கிடைக்குதுங்க. இதான் எனக்கு இது வேணும்னா உங்களுக்கு திருப்பி ஒருக்கா உங்களுக்கு நீட்டாகிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஓகேவா, எவ்வளோ காஸ்ட்டு 103 ரூபா கொடுத்தீங்கன்னா சைடில் பாருங்கள் 198 ரூபா ஆச்சா. அடுத்த மந்த்லி எவ்வளோ வருது, அதுக்கு இயர்லி எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் முதல் எல்லாமே இருக்குது, எல்லாமே செக் பண்ணியிருக்கலாம். இந்த ஆப் வந்து பொய் சொல்ல எதேசும் எல்லாம் சிமிலராக தான் இருக்கும். ஓகேவா, இது ஒன்று உங்களுக்கு வந்து இல்லை நீட்டாகிட்டு ஓகே இல்லை ப்ரோ எனக்கு இதெல்லாம் நம்ப மாட்டேன், நீங்கள் வந்து கரெக்டாக எனக்கு வந்து இது பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா திருப்பி நம்ம வந்து அவங்களுக்கு வேண்டி நான் லோ ஃபீல் பண்ணிவிட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு திருப்பியும் லோ ஃபீல் ஆகிட்டு திருப்பி பெட்ரோல் போட்டு எவ்வளோ கிடைக்கும் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் மேக் பண்ணி போடுறேன் கைஸ். எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.